வாஸ்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிகார தலமாக விளங்குறது. இப்போ வாஸ்துவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணுன்றாங்க. இப்போதாங்க இதெல்லாம். அப்புறம் அந்த காலத்தில் எந்த வாஸ்துங்க இருந்துச்சு? ஒரே வீட்டில் 100 பேர் இருந்தாங்க, 20 பேர் இருந்தாங்க, 30 பேர் இருந்தாங்க. எல்லாம் நல்லா இல்லாமல் போயிட்டாங்க. அப்போல்லாம் என்னென்னா கொஞ்சம் எல்லாம் கட்டுக்கோப்பாக இருந்தது. இப்போ காலத்துக்கு அந்த மாதிரி மாற வேண்டியது இருக்குது. ஆனாலும் வாஸ்து வந்து ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கோவிலே இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வாஸ்து பலம் பெறணும் அப்படின்னா பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், திருச்செந்தூர் விநாயகர் கோவிலெலாம் போய் திருச்செந்தூர்லாம் போய் உட்காந்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். வாஸ்து பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பூலோகநாதர் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து நாளில் நடைபெறக்கூடிய வாஸ்து பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டாலே போதும் வீட்டில் உள்ள சகல வாஸ்து குறைபாடு தோஷங்களும் நிவர்த்தி ஆகுதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியல. இது நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறனால தான் போய் அதுக்கும் போய் செலவு பண்ணுறாங்க. வாஸ்து பரிகார ஸ்தலமாகவே இருக்கக்கூடியது திருச்சி பூலோகநாதர் ஆலயத்தில் வந்து வாஸ்து நாளில் வாஸ்து பூஜை நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோமம் பூஜைகள் கொடுக்கக்கூடிய பஸ்பம் எல்லாத்தையும் வீட்டில் எடுத்து பண்ணுங்கள். அதை விட ஒரு பெரிய விஷயமே எங்கேயும் கிடையாது. அதை போய் பண்ணிட்டு வாங்க போதும். சரியா? திருச்சி பூலோகநாதர் வாஸ்து நாள் போய் பாருங்கள். வாஸ்து பூஜை அங்கே நடக்கும். சிறப்பு.